இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஃப்ரீகன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் வீடியோ சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:20க்கெலாம் வந்து அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்சும் மூவ்மெண்ட்டும் ஆயிருக்குங்க. நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகிற மூவ்மெண்ட்டும் ஆயிருக்கு. இதான் கடைசி அப்படிங்கிறதுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுமே வந்து போட்டு அனுப்பிட்டாங்க. இதை வச்சு தான் நீங்கள் காலேஜ் 18 எந்த காலேஜ் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பாருங்கள். சில பேருக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. ஆனால் வேக்கன்சிஸ் வந்து இந்த லெவலுக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, இந்த தேர்ட் ரவுண்ட் அளவுக்குலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இல்லை. அதை நல்லா கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா சில பேருக்கு மூவ்மெண்ட் இருக்குது. நீங்களுமே போய் செக் பண்ணுங்கள், வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் வந்து வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து நடக்கு. அவங்க வந்து இதுக்கு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே கன்சிடர் பண்ணலை. இதுக்காண்டி வர்றது கஷ்டம். ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் வேறு ஆச்சு, செகண்ட் ஸ்லைடிங் வேறு காலேஜ் கிடச்சிது, தேர்ட் ஸ்லைடிங் போனீங்க, இப்போவும் வேறு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. அப்போது இந்த உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் அதை நல்லா கிளியர். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 3600 பேருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கூட வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்காம ஒரு காலேஜில் ஃபோன் கொடுங்க, சார் நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு ஃபீஸ் கட்ட வந்தால் போதும் சார் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. காலேஜஸ்க்கு வந்தால் போதும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது போலயே ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலேஜஸ்க்கு வந்து போகும். அந்தந்த காலேஜஸ்க்கெலாம் வந்து போகும். அதனால கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க. மெயில் மூலியமாகவும் இதை போகும். 100 பேர் ஒரு காலேஜில் இருக்காங்கன்னா அந்த 100 காலேஜுக்குமே மெம்பர்ஸோட ஃபோன் நம்பர்ஸ், அப்ளிகேஷன் நம்பர்லாம் டீன் அஃபிஷியலாக வந்து அனுப்பிடுவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அவங்களோட ஃபோன் கால்ஸும் நிறைய பேர் வந்து இந்த 2 டேஸில் அதிகபட்சமான சான்ஸ் வந்து இருக்குப்பா. ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14, 15, 16, 17 வந்து லீவு, 4 டேஸ் வந்து லீவ் விட்டுருக்காங்க. இந்த 12, 13 இந்த 2 டேஸ் இல்லை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் தானே, கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து புரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு 100 மெம்பர்ஸ்னால் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாருமே வந்து ஃபோன் கால்ஸ்லையும் சரி இமெயிலையுமே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பேர் எல்லாருமே செக் பண்ணுங்கள். கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட் ஆகிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் 100% கம்ப்ளீட்டட். இன்றைக்கி அந்த என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டெலாம் முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் 100% கம்ப்ளீட்டட் ஆயிரும். அடுத்து இந்த ஸ்பாட் அட்மிஷன் வேக்கண்ட் வந்து அந்த காலேஜ்க்கு ஓப்பன் ஆகலாம் பார்ப்போம். சரி பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஒரு நிம்மதியாக கிடச்சிட்டு ஃபைனல் அலாட்மெண்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் 4 ஸ்டேடிங் ரிசல்ட் எப்போ வரும், 4 ஸ்டேடிங் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான அறிவிப்பு வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். காலையிலே போட்டிருந்தோம் ஹாஸ்டல்ஸ்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹாஸ்டல் திங்ஸ்க்கெலாம் ட்ரெஸ் கோடு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருந்தோம். அது போலவே கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். தேங்க் பண்ண ஸ்டூடியோவாக பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.